இப்போ இவர் ஊழல் சக்தின்னு சொன்ன பிறகு அன்று மாலையே அதிமுகவுடைய இணைய கூலிப்படை வந்து கடுமையா விஜயை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் எடப்பாடி ஒரு மிதவாதி தான். அவர் எப்பயுமே வந்து தடால் புடால்லாம் கருத்து சொல்ல மாட்டார். கொஞ்சம் ஒரு மிதமான போக்கை கடைபிடிப்பவர். அவரும் கூட பார்த்தீங்கன்னா விஜய் குறித்தும் தாவேகா குறித்தும் வந்து ரொம்ப ஒரு மென்மையான ஒரு விமர்சனத்தை தான் முன் வச்சாரு. அந்த அணுகுமுறையை வந்து நீண்ட நாள் கடைபிடிக்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரு பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று சொல்வதின் மூலமாக அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு 3வது இடத்துக்கு வந்து தள்ளிக்கிட்டே இருக்காரு. அது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்து. ஏன்னா நம்ம தான் திமுகவோட போட்டியாளர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் இந்த மாதிரி நம்மள 3வது இடத்துக்கு தள்ளுறாரேங்கிற அந்த கோபமும் ஆற்றாமையும் சேர்ந்து இன்னைக்கு அவர் வந்து விஜய விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கார். பட் நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எடப்பாடியுடைய கைக்கு அதிமுக வந்த பிறகு அவர் ஜெயலலிதா மட்டும் மறக்கல, எம்ஜிஆரையுமே சேர்த்து மறந்துட்டார். அதுதான் உண்மையான விஷயம். ஆனா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரை நினைவு கூறுவதற்கும் எம்ஜிஆருடைய இதயக்கனி படத்தை பார்ப்பதற்கும் விஜய் காரணமா அமைஞ்சிருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து வராமல் இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா இதயக்கனி படத்தையும் பார்த்திருக்க மாட்டார், எம்ஜிஆர் பத்தி பேசியிருக்கவும் மாட்டாரு. அப்ப ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி எம்ஜிஆரை மீண்டும் கையில் எடுப்பதற்கு விஜய் காரணமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு எம்ஜிஆர் மட்டும்தான் உச்சத்தை விட்டுட்டு வந்தார் அப்படின்னு அவர் சொல்வது உண்மைதான். ஆனா விஜய் எம்ஜிஆரை விட உச்சத்தில் இன்னைக்கு சினிமாவில் இருக்காருங்கிறது எடப்பாடிக்கு தெரியல, அல்லது தெரிஞ்சுக்கிட்டே வந்து அந்த உண்மையை மறைத்து விட்டு பேசுறதா தான் நான் நினைக்கிறேன்.